ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபைர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம். எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம் ராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாத பலனை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மார்கழி மாதமானது டிசம்பர் 16ஆம் தேதி அன்று பிறக்க போகுது. ஸோ இந்த மார்கழி மாதத்தில் ரிஷப ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷப ராசியில எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா ரிஷப ராசி நேயர்களுக்கு இது பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது. ரிஷப ராசியில கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி மற்றும் மிருக சீரிஷம் 1, 2ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த மார்கழி மாதத்தில் என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி ரிஷப ராசி நேயர்களுக்கு கிரக நிலை இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரிஷப ராசி நேயர்களுக்கான கிரக நிலை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் குரு, விரயஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி ஒரு சூழல்ல அமைந்திருக்கு. பொதுவாகவே ரிஷப ராசினியர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபர் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அதிக செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பார்க்கும் பொழுது பொன் பொருள் அதிகமாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் ரிஷப ராசி நேயர்களுக்கான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு வாகன யோகம் கண்டிப்பா உண்டாகலாம். விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் ரிஷப ராசி நேயர்களுக்கு கிடைக்கலாம். மனம் மகிழும்படியான சம்பவங்கள் இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மார்கழி மாதம் ரிஷப ராசி நேயர்களுக்கு ஒரு பொன்னான காலமா கண்டிப்பா இருக்க போகுது அப்படிங்கறத உறுதியாகவே சொல்லலாம். அதே போல உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சுப காரியம் அனைத்துமே நடைபெறும். ஆன்மீக பணிகளில் ரிஷப ராசி நேயர்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். இதுவரை ரிஷப ராசியில சில நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியான ஆர்வம் கண்டிப்பா இருந்திருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஆன்மீக ரீதியான நாட்டம் கண்டிப்பா அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதனால ரிஷப ராசி நேயர்கள் நிறைய கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள் அனைத்துமே நீங்க தகுந்த நேரத்தில் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கலாம். அதே போல இதனால உங்களுக்கு மன நிம்மதி கிடைப்பதற்கும் ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ முடிந்த அளவுக்கு நீங்க இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு சென்று வர்றது உங்க வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடைக்குங்க. உங்களுடைய குடும்பத்திலும் பொன் பொருள் சேர்க்கை கண்டிப்பா அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த யோகமான காலத்தை கண்டிப்பா ரிஷப ராசி நேயர்கள் தகுந்த நேரத்தில் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்க கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடைக்கலாம். நீங்க நினைத்த விஷயங்கள், ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இந்த நேரத்தில் ஈடேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மார்கழி மாதத்தில் நீங்க ஏதாவது முயற்சி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்களில் நீங்க ஈடுபடும் போது கண்டிப்பா அதுல உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. இதனால உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான பாதையில கண்டிப்பா செல்லும் அப்படிங்கறத உறுதியாகவே சொல்லலாம். இதனால நீங்க மென்மேலும் வளர்ந்து உங்க வாழ்க்கையில நல்ல அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம். வாகன லாபம் இதனால உங்க வாழ்க்கையில கிடைக்கலாம். தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரிஷப ராசி நேயர்களுக்கு ஒரு வகையில நல்லதாக இருக்கலாம். வெளி தொடர்புகளில் உங்களுக்கு அதிக எச்சரிக்கை தேவைங்க. அதாவது தெரியாத நபர்களிடம் மூலம் நீங்க அதிகமா ஆர்வம் காட்டவே கூடாது. அதாவது அதிகமா பழக கூடாது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பார்த்து பார்த்து தொடர்பு கொள்வது உங்க வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கலாம்.
அடுத்ததாக ரிஷப ராசி நேயர்களுடைய தொழில் வியாபாரம் இந்த மார்கழி மாதத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய தொழில் வியாபாரம் இந்த நேரத்தில் ஒரு முன்னேற்றமான நிலையில தென்படலாம். தொழில் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்க போது அப்படின்னு சொல்லலாம். இதனால ரிஷப ராசி நேயர்களுடைய பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பா அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலளிப்பதில் வேகம் பிடிக்கலாம். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான நிலையை அதிகரிக்கும். அடுத்ததாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த நேரத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். சக பணியாளர்கள் மூலம் நன்மை உங்களுக்கு அதிகரிக்கும். அலுவலகம் மூலம் உங்களுக்கு வாகனங்கள் கூட கிடைக்கலாம். என்றோ செய்த ஒரு வேளைக்கு இப்போது ரிஷப ராசி நேயர்களுக்கு பாராட்டுகள் கூட கிடைக்கலாம். இந்த மாதிரி பாராட்டு, அங்கீகாரம், சலுகைகள் அனைத்துமே இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. இதுவரை ரிஷப ராசி நேயர்களுக்கு திருமண விஷயங்களில் ஏதாவது ஒரு வகையில தடை, தடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனா இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு இதன் மூலம் சாதகமான பலன் மட்டுமே கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பார்க்கும்போது திடீர் கோபங்கள் உண்டாகலாம். இதனால பெண்கள் அனைவரும் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. நீங்க எந்த அளவுக்கு புத்தி சாதுரியமாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் கிடைக்கலாம். அதாவது உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை பெண்கள் புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு தென்படலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பார்க்கும் பொழுது கல்வியில் உங்களுடைய திறமை கண்டிப்பா அதிகரிக்கும். விளையாட்டுகளில் மாணவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். ஆசிரியருடைய ஆதரவு உங்களுக்கு இந்த நேரத்தில் முழுமையாக கிடைக்கலாம். ஸோ இந்த நாட்கள் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களா கண்டிப்பா இருக்க போகுது. மாணவர்கள் எந்த அளவுக்கு கடினமா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் கிடைக்கலாம். இதனால மாணவர்களுடைய திறமை, அங்கீகாரம், பாராட்டு இதன் மூலம் உங்க வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றம் கூட கிடைக்கலாம். ஸோ மாணவர்கள் விளையாட்டிலும் சரி, பாடத்திலும் சரி எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பார்க்கும் பொழுது அனைத்து வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை இந்த நேரத்தில் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்படுது. வீண் வாக்குவாதங்களை கலைத்துறையை சேர்ந்த நேயர்கள் தவிர்ப்பது ஒரு வகையில நல்லதாக இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரசியல் துறையை சேர்ந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் உங்களை விற்று சென்றவர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. உறவுகள் இந்த நேரத்தில் பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் கண்டிப்பா ஈடுபடலாம். சோ இந்த மாதிரி முயற்சிகளில் அரசியல்வாதிகள் ஈடுபடுறதுனால நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா இருக்குங்க. இதனால உங்களுக்கு லாபம் கூட கண்டிப்பா அதிகரிக்கும். ஸோ ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரியான பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதே போல இந்த நேரத்தில் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரிஷப ராசி நேயர்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மனதார முழு நம்பிக்கையோடு நீங்க வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சுபிட்சம் உண்டாகும். ஸோ முடிந்த அளவுக்கு ரிஷப ராசி நேயர்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது மகாவிஷ்ணுவை மனதார உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி வேண்டும் பொழுது அதற்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல மகாவிஷ்ணுவோட முழு அருளும் ஆசீர்வாதமும் இதனால உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போறோம். முடிந்த அளவுக்கு ரிஷப ராசி நேயர்கள் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இதன் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பாசிட்டிவான பலன்கள் கிடைக்க போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிஷபம் ராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு, இதனால அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. கண்டிப்பா ரிஷப ராசி நேயர்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.